السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மதத்தை கடவுள் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களும் தங்களுக்கென்று ஒரு நாளை தேர்வு செய்து அதை தங்களுடைய பண்டிகையாக பெருநாளாக கொண்டாடக்கூடிய ஒரு நடைமுறையை நாம் பார்த்து வருகிறோம். எதற்காக இந்த பெருநாட்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் என்றால், சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி நல்ல விதமான உணவு பதார்த்தங்களை சமைத்து உண்டு புத்தாடை உடுத்தி இறைவனுக்குரிய வணக்க வழிபாடுகளை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுதல் போன்ற அம்சங்களை மையமாக வைத்து இது போன்ற பெருநாட்கள், பண்டிகைகள், திருநாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அன்பானவர்களே, இப்படி மகிழ்ச்சியை நோக்கமாக கொண்டு அமைக்கப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பண்டிகைகளில் மகிழ்ச்சி தான் அடிப்படையாக இருக்கிறதா, அல்லது பெருநாட்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் என்ற பெயரால் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கேடு ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்வியை முன்னிறுத்தும் பொழுது, பண்டிகைகளுடைய நோக்கம் கொண்டாட்டமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நாம் மகிழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை வருத்தக்கூடிய, மற்றவர்களுக்கு சிரமம் தரக்கூடிய பல காரியங்களும் அரங்கேற்றப்படுவதை நடைமுறையில் நாம் பார்த்து வருகிறோம். பண்டிகைகளில் என்னென்ன பிறருக்கு இடையூறு தரக்கூடிய காரியங்கள் நடக்கின்றன, அது எந்த வகையில் பிறருக்கு இடையூறாக அமைகிறது, அதை விட்டும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய எச்சரிக்கைகளாக நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள் என்னென்ன என்ற கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, குறிப்பிட்ட ஒரு சாரார் கொண்டாடக்கூடிய பண்டிகையை அடிப்படையாக வைத்து நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருந்தாலும் அவர்களை மட்டும் அது குறிக்காது. ஏனென்றால் சாதி மத பேதம் இல்லாமல் அனைவருமே இந்த தவறை செய்கிறார்கள். எந்த தவறு? நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் வருத்துவதற்கு நான் தயார். இப்படிப்பட்ட நிலைகளில் தான் பண்டிகை கொண்டாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, இவர்கள் பண்டிகை என்ற பெயரால் செய்யக்கூடிய சில செயல்களால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதே என்று நாம் சுட்டிக்காட்டினாலும் நாங்கள் மகிழ்ச்சிக்காக இதை செய்கிறோம் என்று தங்களுடைய தவறை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கிறோம். மகிழ்ச்சிக்காக நான் ஒரு காரியத்தை செய்தால் அது என்னை மகிழ்விக்கிறது என்பது மட்டுமல்லாமல் யாருடைய மகிழ்ச்சியையும் அது கெடுக்காமல் இருக்க வேண்டும், யாருக்கும் அது இடையூறு தராமல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் பெருநாள், பண்டிகை, கொண்டாட்டம் என்ற பெயரில் நான் செய்யக்கூடிய செயல் சரியாக இருக்கும். அன்பானவர்களே, பண்டிகையின் கொண்டாட்டத்துடைய ஒரு பகுதியாக பட்டாசு வெடிக்கக்கூடிய கலாச்சாரத்தை நாம் நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும், எல்லா கடவுள் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களும் அனைத்து விதமான கோட்பாட்டு சிந்தனை உடையவர்களும் இந்த பட்டாசு கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். எனவேதான் அதையொட்டி இந்த செய்திகளை பட்டாசு பண்டிகை என்ற தலைப்பின் கீழ் இன்று ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, பட்டாசு வெடிக்கிறீர்களே, இது பலருக்கு பல வகையான இடையூறுகளை ஏற்படுத்துகிறதே என்று கேட்கும் பொழுது அனைவருமே இதை வெடிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, சர்வ சாதாரணமாக சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக,
அன்பானவர்களே, உண்மையில் இது சந்தோஷத்திற்குரியது என்றால் நாம் ஏன் இதை ஒரு தலைப்பாக்கி இது தொடர்பான சில விஷயங்களை அரை மணி நேரம் பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது? பலவிதமான எதிர்மறையான விளைவுகளை இது ஏற்படுத்துகிறது என்பதற்காகத்தான் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம். இது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய வெளிப்பாடா என்று பார்த்தால் இல்லை என்பதற்கு நீதிமன்றமும் அரசாங்கமும் சான்றுகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி வரும் பொழுதும் அரசாங்கத்திலிருந்து சில அறிவிப்புகள் வெளியிடப்படும். அதுபோன்று இந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. காலை 6 மணி முதல் 8 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இந்த நேரங்களில் மட்டும்தான் பட்டாசு வெடிக்க வேண்டும். இது அல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் சார்பில், நீதிமன்றத்தின் சார்பில் பல செய்திகள் வெளியிடப்படுகின்றன. பட்டாசு விற்கக்கூடிய கடைகள் ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதிகளில் அமைக்கப்பட வேண்டும், குடியிருப்புகளில் அமைக்க கூடாது, வெட்டவெளி, கிரவுண்ட், மைதானம் போன்ற இடங்களில் தான் வைக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்பாராமல் அதில் ஏற்படக்கூடிய தீ விபத்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இந்த நிபந்தனைகளை அரசாங்கத்தின் சார்பில் வெளியிடுகிறோம். ஒரு ரெசிடென்சியல் ஏரியா, குடியிருப்பு பகுதிக்கு மையத்தில் ஒரு பட்டாசு தொழிற்சாலையோ பட்டாசு விற்பனை செய்யக்கூடிய இடமோ இருந்தது என்று சொன்னால் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பும் பெருமளவில் இருக்கும். ஊருக்கு வெளியே ஒரு மணற்பாங்கான பகுதியில் வெறும் அந்த தொழிற்சாலை, அதை சுற்றியுள்ள பொருட்கள், அதற்காக பயன்படுத்தக்கூடிய என்று அதனுடைய சேதம் குறைவாக இருக்கும். உண்மையில் இது நன்மை பயக்கக்கூடியது என்றால் ஏன் இது போன்ற தடை உத்தரவுகள் போடப்படுகின்றன? இந்த அளவிற்கு சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்டாசுகள் தான் வெடிக்கப்பட வேண்டும். இவ்வளவு தூரத்திலிருந்து வெடிக்க வேண்டும். 125 டெசிபல். டெசிபல் என்று சொன்னால் சப்தம், ஓசையை அளவிடக்கூடிய ஒரு அளவுகோல். உதாரணத்திற்கு நீட்டல் அளவை மீட்டர் கணக்கில் துணி, தூரம் போன்றவற்றையெல்லாம் மீட்டரில் அளக்கிறோம் அல்லவா, அது ஒரு வகையான அளவை. திரவம், இதையெல்லாம் அளப்பதற்கு லிட்டர். அதுபோன்று சப்தம், ஒரு பொருளை உடைத்தோம் அல்லது இந்த ஒலிபெருக்கிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது என்றால் இந்த சப்தத்தின் அளவு எவ்வளவு என்பதை டெசிபல் என்ற அளவை கொண்டு அளந்து விடலாம். அதுபோன்று பட்டாசு வெடிக்கும் பொழுது 125 டெசிபலை விட அதிக சப்தம் வராத பட்டாசுகளை மட்டும்தான் வெடிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிடுகிறது. இது நன்மைக்குரிய காரியமாக இருந்தால் இதை ஏன் தடுத்து ஆணைகள் வெளியிட வேண்டும்? 4 மீட்டர் தொலைவில் இருந்து தான் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும். யார் பட்டாசு வெடிக்கிறாரோ அவருக்கும் பட்டாசுக்கும் இடையே 4 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். இதையெல்லாம் சொல்லிவிட்டு இதற்கு மாற்றமாக யாராவது நடந்தால், பட்டாசு கடை எங்கு அமைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த நேரத்தில் பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த அளவிற்கு சப்தம் எழுப்பக்கூடிய பட்டாசை வெடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எவ்வளவு தூரத்தில் பட்டாசை வைத்து வெடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, இந்த நிபந்தனைகளுக்கு ஒருவர் மாறு செய்தால் 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் தண்டனைக்குரிய குற்றவாளி. அரசாங்கங்களும் நீதிமன்றங்களும் சொல்லக்கூடிய செய்தியிலிருந்து தான் நாம் இந்த தகவல்களையே பெற்றுக் கொள்ளுகிறோம். 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்த நிபந்தனைகளுக்கு, இந்த சட்ட வழிகாட்டுதல்களுக்கு மாறு செய்பவர் குற்றவாளி. எந்த செயல் ஒருவரை குற்றவாளியாக அடையாளப்படுத்துகிறதோ அந்த செயல் செய்யக்கூடிய அவருக்கோ மற்றவருக்கோ மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா? இல்லை என்பதற்கு அரசாங்கமும் நீதிமன்றங்களும் சான்றுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, நாம் இதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தெரிந்து கொண்டாலே நாமும் இந்த செயலை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடியவர்களையும் இதை விட்டு தடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். அப்படி என்ன பாதிப்பு? அன்பானவர்களே, மிகப்பெரிய பாதிப்பு என்று சொல்வதாக இருந்தால் முதன்மையான பாதிப்பு ஓசை மாசுபடுதல். மாசுபடக்கூடியதுல பல வகை இருக்கிறது. அதுல ஒரு வகை ஓசை, சப்தத்தை கொண்டு மாசு ஏற்படுவது. மிகப்பெரிய தொழிற்சாலைகளை குடியிருப்பு பகுதியில் நடத்துவதற்கு அனுமதி தர மாட்டார்கள். ஏன் தெரியுமா? 24 மணி நேரமும் ஆலைகளில் இயந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அது மக்களுக்கு அங்கிருந்து வரக்கூடிய சப்தம் இடையூறை ஏற்படுத்தும். இப்ப சொன்னாங்கல்ல, 125 டெசிபலுக்கு மேல் சப்தம் எழுப்பக்கூடிய பட்டாசை வெடிக்க கூடாது. ஏன்? அதுவே முதலில் தவறு. அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அளவே சரியானது அல்ல. ஏனென்றால் மனித காதுகள் 30 டெசிபல் அளவிலான சப்தத்தை மட்டும்தான் தாங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய காதுகளில் உள்ள செவிப்பறை, அந்த ட்ரம் இருக்கிறது அல்லவா,
அதனுடைய அமைப்பு 30 டெசிபல். அதை விட அதிகமான சப்தத்தில் ஏதாவது ஒரு செய்தி சொல்லப்பட்டால், சத்தமா சொல்றீங்களே கொஞ்சம் மெதுவா பேசுங்க, நீங்க பேசுறதே விலங்கல்ல சொல்றோமா இல்லையா? போன்ல பேசும் பொழுது எதிர்முனையில் உள்ள ஒரு இடத்துல சொல்லுகிறோம், கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி பேசுங்க, அப்பதான் நீங்க சொல்றது புரியும். சப்தமே இல்லாமல் பேசினால் விளங்காது என்பது எப்படி உண்மையோ, அதுபோன்று அளவிற்கு அதிகமான சப்தம் வெளிப்பட்டாலும் அது மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். காது செவிப்பறை பாதிக்கப்பட்டவர்கள் காது மூக்கு தொண்டை மருத்துவரிடத்தில் சென்றால், அதிகமான சப்தத்தை கேட்டீங்களா? ஸ்பீக்கர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன் சார், அதான் உங்க ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சு. யதார்த்தம். செவிப்பறை அப்படித்தான் வடிவம், மிக மெல்லிய சவ்வு. 30 டெசிபலுக்கு மேல் உள்ள சப்தத்தை அது தாங்குவதற்குரிய திறன் பெற்றதாக இல்லை. அப்படியே தாங்கினாலும் சொல்லப்படக்கூடிய செய்தியை விளங்கக்கூடிய வகையில் அது வடிவமைக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் 125 டெசிபல் என்று சொன்னதே ஏற்புடையது அல்ல. குறிப்பிட்ட அளவிற்கு அதிகமான சப்தம் ஓசையை மாசுபடுத்துகிறது, சப்தத்தில் ஒரு விதமான நெருக்கடி ஏற்படுத்துகிறது. குழந்தைகள் அலறி அடித்து, தூங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் அலறி அடித்துக் கொண்டு எழுகிறார்கள். முதியவர்கள், நோயாளிகள், பலகீனமான இதயம் கொண்டவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி பல வகையான நெருக்கடிகளுக்கு இந்த ஓசை மாசுபடுதல் என்ற பிரச்சனை காரணமாக இருக்கிறது. அதற்கு இந்த பட்டாசு வெடித்தல் வழிவகுக்கிறது. அப்படி என்றால் இதை விட்டு நாமும் விலக வேண்டும், மற்றவர்களுக்கும் இது கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நியாயமா இல்லையா? அன்பானவர்களே, அதையும் கடந்து நாம் சொல்லுவதாக இருந்தால் சுற்றுச்சூழல் மாசுபாடு. பட்டாசு என்ற இந்த பொருள் தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய பொருட்கள் அனைத்துமே காற்றை மிக அதிக அளவில் சேதப்படுத்தக்கூடிய பொருட்கள். பேரியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைடு, மக்னீசியம் பவுடர், அலுமினியம் பவுடர், அயன் பவுடர், இவைகள் தான் பட்டாசு தயாரிக்கப்படுவதற்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மூலப்பொருட்கள். நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சோடியம், பேரியம் நைட்ரேட் எல்லாம் வெடி தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வெடிகுண்டுகள் தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய மூலப்பொருட்களை சேர்ந்தவை இவையெல்லாம். பேரியம் நைட்ரேட்டாக இருக்கட்டும், சோடியம் நைட்ரேட்டாக இருக்கட்டும், பொட்டாசியம் குளோரைட், அயன் பவுடர், இரும்பு துகள். இரும்பு துகளை ஒரு காகிதத்தில் வைத்து அடைத்து விட்டு அதிலிருந்து ஒரு திரியை வெளியேற்றி அதை பத்தினால் இது வெடிக்கும் என்றால் அந்த இரும்பு துகள்கள் சிதறி நம் மீது, ஏன் வெடி விபத்தில் அதிகமான பாதிப்பு ஏற்படுகிறது? காரணம் என்ன? அதில் கலந்திருக்கக்கூடிய பொருட்களால் ஏற்படக்கூடிய தாக்கம். இரும்பு துகளாக இருக்கும் பொழுது தெரியவில்லை, அது ஒன்று சேர்ந்தால் ஒரு இரும்பு துண்டாகிவிடும். அதை கொண்டு ஒருவரை அடித்தால் எத்தனை பெரிய பாதிப்பு! அன்பானவர்களே, இந்த மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய பட்டாசு வெடித்து சிதறும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நச்சு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, காற்றை விஷமாக மாற்றக்கூடிய வாயுக்கள் அவ்வளவும் இந்த பட்டாசு வெடிக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படுகிறது. இது எல்லாமே அரசாங்கமும் நீதிமன்றமும் தரக்கூடிய தகவல்கள் இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள். தமிழகத்தில் 25 இடங்கள்ல காற்று மாசு அளவை கண்டறியும் கருவி வைத்திருக்கிறார்கள். அதுல பாருங்க, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, இது அந்த பகுதியில் எந்தெந்த அளவிற்கு காற்றில் கலந்திருக்கிறதுங்கிறத டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்குது. தமிழகத்தை 25 இடங்களை பொறுத்தி இருக்கிறாங்க. டெல்லியில் ஏற்பட்ட காற்று மாசு காரணமாக அதனுடைய எதிரொலி பல பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்துவதற்கெல்லாம் இந்த முயற்சி செய்றீங்களே. அன்பானவர்களே, இதையெல்லாம் சுவாசித்தால் மனித நிலை, எது காற்றை நஞ்சாக மாற்றுமோ அந்த கழிவுகளை வெளிப்படுத்தக்கூடியது பட்டாசு என்றால் அதை பயன்படுத்துவது எப்படி சரியாகும்? அன்பானவர்களே, இதை மனிதர்கள் சுவாசிப்பதின் காரணமாக அவர்கள் பல சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். எப்படிப்பட்ட சிரமம்? அன்பானவர்களே, ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட இந்த வெடி அதிகமாக வெடிக்கப்படக்கூடிய இந்த பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நேரத்தில் சாதாரண ஆஸ்துமா நோயாளிகளாக, அதாவது சீசன், குளிர்காலங்களில் மட்டும் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும், குளிர்காலங்களில் மட்டும் அவர்கள் அவதியுறுவார்கள் என்கிற சீசன் நோயாளிகளாக இருக்கக்கூடிய ஆஸ்துமா நோயாளிகள் ஒவ்வொரு ஆண்டு பட்டாசு பண்டிகையின் பொழுதும்
அதிலிருந்து 50% நிரந்தர ஆஸ்துமா நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள் இந்த நச்சு புகைகளை சுவாசிக்கிற காரணத்தால். சல்பர் டை ஆக்சைடுடைய தன்மை என்னவென்றால், மூச்சு குழாயின் மீது இருக்கக்கூடிய மெல்லிய சவ்வு அதை சிதைத்து விடக்கூடிய தன்மை சல்பர் டை ஆக்சைடுக்கு இருக்கிறது. மூச்சு குழல் மீது உள்ள அந்த சவ்வு சிதைந்து விட்டால் மனிதர்கள் சுவாசிப்பதற்கு சிரமப்படுகிறார்கள். இதனால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கொண்டே போகிறது. எப்பொழுது மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது இயல்பாகவே அவர்கள் நோயாளிகளாக மாறுகிறார்கள். அவ்வாறு மாறக்கூடிய நோயாளிகள் இந்த பட்டாசு பண்டிகை தீபாவளி நேரத்தில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு காரணமாக ஒட்டுமொத்த மக்களில் 1/3 நிரந்தர நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். ஏற்கனவே தற்காலிக ஆஸ்துமா நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் 50% நிரந்தர நோயாளிகளாக, நோய் எதிர்ப்பு சக்தி குறையக்கூடிய மக்களில் 1/3 நிரந்தர நோயாளிகளாக, நோய்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய திறனற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதற்கு இந்த சல்பர் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் வழிவகுக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆய்வுகளில் இருந்து. சுவாச நிபுணர்கள், இது நுரையீரல் நிபுணர்கள் தரக்கூடிய அறிக்கைகளில் இருந்து செய்தியை பெற்றுக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, யாரெல்லாம் இது தங்களுக்கு உரியவை, தங்கள் மத பண்டிகை என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும் சொல்ல வேண்டும், நம் மீது கடமை. அதையும் கடந்து நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் இஸ்லாத்திற்கு சொந்தக்காரர்கள், இஸ்லாமிய பாதுகாவலர்கள், எங்காவது நபிகள் நாயகத்திற்கு எதிராக கருத்து சொன்னால் கோபப்படுவோம், நபிகள் நாயகத்தை கார்ட்டூனாக வரைந்தால் வெகுண்டு எழுவோம், ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், போராட்டம் நடத்துவோம், களம் காணுவோம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் நிலை என்ன? இவ்வளவு பெரிய பாக்ஸ் நான் வாங்கல, வேலை செய்யற இடத்துல கொடுத்தாங்க. வேலை செய்யற இடத்துல அவங்க கொண்டு வந்து உன் வீட்டுல நீ வாங்கித்தாங்கன்னு திணிச்சிட்டு போனாங்களா? தீபாவளி ஃபண்டு நான் கொடுக்கிற காசை விட அவன் வட்டி போட்டு சேர்த்து கொடுப்பான். வட்டியே நரகத்திற்குரிய பாதை, பட்டாசு நரகத்தில் எரிகிற நெருப்பு. எவ்வளவு பெரிய பெட்டி, ஏதோ டிவி பெட்டி தூக்கிட்டு வர்றாங்கன்னு பார்த்தா அம்புட்டும் பட்டாசு. எங்கத்தா சின்ன பாக்ஸ் தாண்டா வாங்கிட்டு வந்தாரு ஒருத்தன், இன்னொருத்தன் எங்கத்தா பெருசா வாங்கிட்டு வந்துச்சு. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம்? அப்படிப்பட்ட அந்த உயரிய கொள்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? இந்த சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு இவற்றையெல்லாம் சுவாசிப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீண்டு கொண்டே போகிறதே. தொடர்ச்சியாக இதை சுவாசிக்கும் பொழுது குழந்தைகள் நிமோனியா நோய்க்கு ஆளாகிறார்களே. இதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அவர்களால் மற்றவர்கள் பாதிப்பு அடைவதற்கும் இந்த பட்டாசு காரணமாகிறதே. இரு வகையான பாதிப்புகள். ஒன்று, யார் இதை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அடையக்கூடிய பாதிப்பு. இன்னொன்று, இதை சுவாசிப்பதால், இந்த பட்டாசை வெடித்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நச்சு புகையை சுவாசிப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. நமக்கும் நான் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம். அதுவும் இஸ்லாமிய பார்வையிலே தவறு. நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் எந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோமோ அந்த இஸ்லாம் சொல்லுகிறது, உனக்கே நீ பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உனக்கு அனுமதி இல்லை. உன்னுடைய உயிர், உன்னுடைய உடல், இதுவெல்லாம் அல்லாஹ் உனக்கு அமானிதமாக கொடுத்தவை. நீ நினைத்தால் அதை பாதிப்புக்கு உள்ளாக்கி கொள்ள முடியாது. ஏன் உடம்பு தானே, ஏன் உயிர் தானே, நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன, இப்படி கேட்பதற்கு ஒரு இஸ்லாமியனுக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் அவன் இதை நம்ப வேண்டும், இது என்னுடைய உடல், என்னுடைய உயிர், ஆனாலும் இதை என்னுடைய இறைவன் என்னிடத்தில் அமானிதமாக தந்திருக்கிறான். இதை பாதுகாக்கவில்லை என்றால் இது பற்றி அவன் என்னை கேட்பான் என்ற அச்சம். இது போன்ற அசூசையான செயல்களை விட்டும் தடுக்க வேண்டும். இரு வகையான பாதிப்புகள் வெடிக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய நாமே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். நம்முடைய செயலால் பிறர் பாதிப்பு அடைவதற்கும் காரணமாக ஆகிவிடுகிறோம். இது சரியா? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 195வது வசனத்திலே சொல்லுகிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். ஏன் உடம்பு தானே, ஏன் காசு தானே அப்படின்னு சொல்லிலாம் ஏமாற்ற முடியாது இஸ்லாத்தை பொறுத்தவரை. உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். 4வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள். நீயே வெடிச்சு, அதை நீயே சுவாசிச்சு, நீயாக உன்னை அடித்துக் கொள்கிறாயே, அது உனக்கு அனுமதி இல்லை. மறுநாள்
மருத்துவமனைகளில் குறிப்பாக தீக்காயம் பட்டவர்களை அனுமதிக்கக்கூடிய பிரிவுகளில் படுக்கை இல்லை. ஏன்? இந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய பழக்கத்தை மக்கள் இன்னும் தடுக்கவில்லை. அதனுடைய எதிரொலி. விரலை இழந்தார், கையை இழந்தார், காலை இழந்தார், பார்வையை இழந்தார், உடல் சிதைந்து உயிர் இழந்தார், கட்டிடம் இடிபாடுகளில் சிக்கி உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் உயிரிழப்பு, எத்தனை செய்திகள். ஆனாலும் நாம் திருந்திய பாடில்லை. நல்ல பணிகளுக்காக ஒரு 10 ரூபா மாசம் சந்தா கொடுங்க, 50 ரூபா சந்தா கொடுங்கன்னா, பாய் அதெல்லாம் வசதியானவங்கள்ட்ட கேளுங்க. உன் வசதியை விட அதிகமான சக்திக்கு மீறிய பெரிய பெரிய பட்டாசு பெட்டகங்களை வாங்க எங்க இருந்து வசதி வந்தது? அன்பானவர்களே, 6-7 மாதங்களாக லாக்டவுன், வருமானம் இல்லை. ஆனாலும் பட்டாசு வெடிப்பதில் ஆர்வம் குறைந்ததாக தெரியலையே. வெடிலாம் கிடையாதுங்க, சும்மா கலர் கலரா வரும். கலர் கலரா நீங்க விடக்கூடிய புகை மக்களுக்கு நோயையும் கலர் கலராக கொண்டு வருகிறதே. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமா இல்லையா? எனக்கு நானே பாதிப்பு ஏற்படுத்திக் கொண்டால் கூட அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது என்பதற்கு 2வது அத்தியாயம் 195வது வசனம், 4வது அத்தியாயம் 29வது வசனம் ஆதாரமாக இருக்கிறது. பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாமா? என்ன நான் பாதுகாத்துக்கிறேன், நான் சேஃப், நீ எப்போ கேடு கட்டு போன எனக்கு என்ன, அப்படி நினைக்கலாமா? அதற்கும் இஸ்லாம் சீல் வைக்கிறது. புகாரியில 10வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், தன்னுடைய செயல்களால், நாவால், கரத்தால் பிறருக்கு தொல்லை தராமல் இருப்பவனே முஃமின். தொல்லை தந்தான்னா எதிர்மறையான விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியதுதான். தன்னுடைய நாவாலோ செயலாலோ பிறருக்கு யார் தொல்லை தராமல் இருக்கிறானோ அவன் தான் இறை நம்பிக்கையாளன். தொல்லை தந்தால் அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உடைத்து சொல்லுகிறார்கள். புகாரியில 10வது ஹதீஸ்ல பாருங்க. நான் வெடிக்கக்கூடிய பட்டாசு, அதிலிருந்து வரக்கூடிய சப்தம் பலரை பாதிக்கிறது. கால் நடைகள் எல்லாம் தெரித்து ஓடுகின்றன. இன்னும் பலர் நாய் வால்ல பட்டாசு கொளுத்தி விட்டு வேடிக்கை பார்க்கிறோமே. ஒரு உயிரினத்தை, நாயுடைய தாகத்தை தணித்ததற்காக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சுப செய்தி சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்து விட்டு நாயின் வாலில் பட்டாசை கொளுத்து விட்டு அது பதறி அடித்துக் கொண்டு ஓடுவதை பார்த்து பரவசம் அடைவது எப்படிப்பட்ட நிலை? அன்பானவர்களே, எனக்கும் நான் பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, யாருக்கும் பாதிப்பு ஏற்பட நான் காரணமாக இருக்கக்கூடாது. இத்தனை விஷயங்களையும் மீறி ஒருவர் இந்த பட்டாசு கலாச்சாரத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு இதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி அதை வெடித்து அதற்காக செலவிடுகிறார் என்றால் அவருடைய நிலை என்ன? இஸ்லாம் பேசுகிறது, அவர் எப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்கிறார்? வீண் விரயம் செய்கிறார். உலகத்திலேயே காசை கரியாக்குதல் அப்படிங்கிறதுக்கு மிக பொருத்தமான விஷயம் என்னவென்றால் பட்டாசு வெடிப்பது மட்டும்தான். மற்றதெல்லாம் சொல்லலாம் லாஜிக்கா, பொருத்தமா. லாஜிக் எங்கே பொருந்தது? ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து பையன் போன் வாங்கிட்டு வந்துட்டான். வீட்டுல அத்தா அம்மா சொல்றாங்க, ஏண்டா காசை கரியாக்குற? வீணாகிறதுங்கிறது வேறு, காசு கரியாகிறதுங்கிறதுக்கு மிக பொருத்தமானது பட்டாசு வெடித்து வீணாக்கக்கூடிய காசுக்கு தான் பொருந்தும். 7வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். நான் 20,000 ரூபாய்க்கு பட்டாசு வெடித்தேன், இதனால் யாருக்கு என்ன லாபம்? அதுல கூட நம்ம ஆளு விவரமா பட்டாசு கடைக்காரன் பொழைச்சான் இல்ல. அன்பானவர்களே, பேசுவதற்கு நன்றாக இருக்கும், எந்த பயனையும் ஏற்படுத்தாதது இஸ்லாமிய பார்வையில் வீண் விரயம். வீண் விரயம் செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பை நாம் இழந்து விடுவோம் என்று 7வது அத்தியாயம் 31வது வசனம் பேசுகிறது. 17வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய உடன் பிறப்புகள். என்னுடைய அண்ணன் மிகப்பெரிய ஆலி அப்படின்னு சொன்னா சந்தோஷம், என்னுடைய தம்பி நல்ல மருத்துவர் அப்படின்னு சொன்னா சந்தோஷம், இந்த ஊர் ஜமாத்துடைய தலைவர் என்னுடைய கூட பிறந்த சகோதரன் தான், சந்தோஷம். யாராவது நான் யாரும் தெரியும் இல்ல, நான் தான் ஷைத்தானுடைய பிரதர். இது மகிழ்ச்சிக்குரிய விஷயமா? அல்லாஹ் சொல்லுகிறான், வீண் விரயம் செய்வதால் நீங்க எந்த தரத்துக்கு போய் விடுகிறீர்கள்? ஷைத்தானுடைய சகோதரனாக, உடன் பிறந்தவனாக ஆகி விடுகிறீர்கள். அடுத்து என்ன? மறுமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். 102வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அந்த நாளில் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை பற்றி விசாரிப்பான்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2341வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், அந்நாளில் உன்னுடைய பொருட்களை நீ எப்படி செலவு செய்தாய் என்று உன்னிடத்துல விசாரிக்கப்படும். நான் 1000 வாலா வாங்கினேன் அல்லாஹ், 5000 வாலா, 10,000 வாலா, நீ நரக வாலாவாகணும் அப்படிங்கிற எச்சரிக்கை வருமே, அதற்கு அஞ்ச வேண்டுமா இல்லையா? அன்பானவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேரம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம், இதுவெல்லாம் அமானிதம். இதை அற்பமான காரணங்களுக்காக செலவழித்து விட்டு நாளை இந்த நியமத்துகளை பற்றி விசாரிக்கும் பொழுது பதில் சொல்ல முடியாமல், பதில் சொல்ல வழி தெரியாமல் விழி பிதி நிற்கக்கூடிய அவலம், அதை விட்டு நம்ம பாதுகாப்பு பெறணுமா இல்லையா? எல்லாவற்றிற்கும் மேலாக அன்னலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார்கள். அபூதாவுதுல 3512வது ஹதீஸில் பார்க்கிறோம், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே. வேதங்களிலிருந்து இதுவரை எந்த ஆதாரத்தையும் அவர்கள் தரவில்லை. பட்டாசு வெடிப்பது எங்கள் மத கலாச்சாரம் என்று அவர்கள் தரவில்லை. ஆனால் அவர்களே இதை மத கலாச்சாரம் என்று அங்கீகரித்து வைத்திருக்கிறார்கள். வேதத்திலிருந்தோ, புராணத்திலிருந்தோ, இதிகாசத்திலிருந்தோ, காப்பியங்களிலிருந்தோ தரவில்லை, அது தனி. ஆனால் அதை செய்யும் பொழுதே அவர்கள் எப்படி செய்கிறார்கள்? தேவர்கள் அசுரர்களை அழிப்பதற்கான ஒரு ஆயுதமாக இந்த வெடி என்று சொல்லுகிறார்களே. அரக்கன் நரகாசுரன் அழிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ இது போன்று வெடித்து மற்றவர்களை அழிப்பதுதான் எங்கள் கலாச்சாரம் என்று சொல்லாமல் சொல்லுகிறார்களா? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வாங்கி கொடுப்பது, நாமே உடன் நின்று அதை வெடிப்பது, அதை எரிப்பது, கலர் கலராக வெளிப்படுத்துகிறோம் என்று சப்பை கட்டு கட்டுவது, இதுவெல்லாம் அவர்களுடைய அந்த கொள்கையை நாமும் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கான அடையாளமா இல்லையா? நமக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க, சும்மா வெடிக்கிறோம். எல்லா விஷயத்தையும் அப்படி செய்யலாமா? நம்பிக்கை இல்லை, சும்மா செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிற மத கலாச்சாரங்கள் அனைத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்தலாமா? அன்பானவர்களே, செய்பவர்களுக்கே தெரியும் இது சரியல்ல என்று, ஆனாலும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் நம்முடைய மனதை வழிநடத்தவில்லை, நம்முடைய மனம் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நஃப்ஸுக்கு அடிமையாகிவிட்டோம். அதனால் நஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை கூட துணிவோடு செய்து கொண்டிருக்கிறோம். நாமும் இந்த அசூசையான விஷயங்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அன்பானவர்களே, இப்பொழுது சொல்லப்பட்ட எச்சரிக்கைகளுக்கெல்லாம் நாம் ஆளாகி விடுவோம் என்பது திரும்ப திரும்ப நமக்கு முன்ன வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பயம், மறுமையுடைய பயம், இந்த 2 விஷயங்களை கொண்டுதான் நாம் இது போன்ற அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இறையச்சம் உள்ள மறுமையை நம்பி வாழக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.